பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போ, அவர்கள் நடுவே நான் என் அடையாளங்களை செய்யும்படிக்கும் நான் எகிப்திலே நடப்பித்ததையும் செய்த அதிசயங்களையும் நீ உன் பிள்ளைகளுக்கும் அவர்களின் பிள்ளைகளுக்கும் விவரித்துச் சொல்லும்படிக்கும் நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படிக்கும் நான் அவன் இருதயத்தையும் அவன் ஊழியக்காரரின் இருதயத்தையும் கடினப்படுத்தினேன் என்றார். அப்படியே மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் வந்து, நீ எதுவரைக்கும் தாழ்மையில்லாமல் இருப்பாய்? என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு. நீ அவர்களை போகவிட மாட்டாயானால் நாளைக்கு உன் எல்லைகளுக்குள் வெட்டுக்கிளிகளை வரப்பண்ணுவேன். அவைகள் பூமியின் முகத்தை மூடி கல்மழைக்கு தப்பியிருந்ததையெல்லாம் தின்று போடும். வெளியிலே துளிர்க்கிற செடிகளையெல்லாம் அழித்துவிடும். உன் வீடுகளும் உன் ஊழியக்காரரின் வீடுகளும் எகிப்தியரின் வீடுகளும் அவைகளால் நிரம்பும். இவ்வாறானதை உன் பிதாக்களும் இதுவரை கண்டதில்லை என்று எபிரெயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று அறிவித்தனர். இதை கூறி அவர்கள் திரும்பிச் சென்றார்கள். அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, எகிப்து அழிந்து போனதை இன்னும் அறியவில்லையா? அந்த மனிதரை அவர்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போகவிடுங்கள் என்றார்கள். இதனால் மோசேயும் ஆரோனும் மீண்டும் அழைக்கப்பட்டார்கள். பார்வோன், நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், யார் யார் போகிறார்கள் என்று கேட்டான். அதற்கு மோசே, எங்கள் இளைஞரோடும் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம், கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றான். அப்பொழுது பார்வோன், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் விடுவேனோ? எச்சரிக்கையாயிருங்கள், உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும். புருஷராகிய நீங்கள் மட்டும் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று கூறி அவர்களை துரத்திவிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசத்தின் மேல் வந்து மீதமுள்ள பயிர்களையெல்லாம் தின்று போகும்படிக்கு உன் கையை நீட்டு என்றார். மோசே தன் கோலை நீட்டினான்.